ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குட்டியாக ஒரு பார்சல் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பேர் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் குந்தவைன்னு வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அவங்கள வரவழைச்சேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. என்னை யூடியூப்பில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஜஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதையே நான் இன்னும் ரீச் பண்ணல. இருந்தாலும் எனக்கு யாரோ ஒருத்தவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இதை விட பெரிய விஷயம்லாம் இருந்ததுன்னா நான் இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. எனிவே, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு அது சின்ன சின்ன ஆசை மாதிரி இந்த நம்ம கடைக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஒரு டிஸ்பிளே டால் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டீலர் நம்பர் கிடச்சி அந்த ஷாப் நம்பர் கிடச்சிது. ஜிபே தான் பண்ண சொன்னாங்க. பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்தாலும் சரி பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆசையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கை கிடைக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடே இருந்து இந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதை பொறுமையாக வீடியோ எடுக்கணும், இதை அழகாக செட் பண்ணுறது அழகாக நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு தான் நான் இதை வீடியோ எடுத்தேன். ஆனால் இது எங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்றதே புரியலை. என்னவோ இருந்தது என்னவோ ஒரு 5 பொருள் தான் இருக்க மாதிரி இருக்குது. அதை தான் செட் பண்ண அழகாக செட் ஆகிடும். ஆனால் செட் ஆகலை. அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. பாப்பா வந்தோடனே பாருங்க, அவங்களும் அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருக்குது பாருங்களேன். போச்சு பாப்பா, நம்மளை வந்து வீடியோவில் பெருசாக காட்டினாங்க, அந்த ஷாப்புக்கும் இந்த ஷாப்புக்கும் 500 ரூபா வித்தியாசம், அதனால் ரொம்ப குள்ளமாக அனுப்பிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால், அம்மா அந்த மாதிரிலாம் இல்லை, அதை ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் இழுங்க, அந்த கம்பி நீட்டாக வெளியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு அந்த கம்பி பிடிச்சி நீட்டாக இழுக்கவும் நல்லா அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியுமே செட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த குந்தவையை ஒழுங்காக உட்கார வைவா அப்படின்னு சொல்லுவான். அம்மா குந்தவைன்னு பேர் வச்சது அவளுக்கே பிடிக்காம தாம்மா குந்த மாட்டேங்கிறா, தொப்புன்னு கீழே விழறா அப்படின்லாம் பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இனியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டைம் 1 மணி நேரம் போல் இருந்தது வீடியோ. சத்தியமாக 1 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்கும். அதனால தான் ஒரு குட்டியாக ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னுடைய ஹாப்பியான அந்த ஃபீலிங் அவங்களோட ஷேர் பண்ணணும். நம்ம என்னதான் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தானே எடுத்தோம். அது மொக்கையாக இருந்தாலும் நம்ம ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடிட் பண்ணேன். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த டால் அந்த பொம்மையிலையுமே பார்த்திங்கன்னா மேலே ஒரு குட்டியாக ஒரு சில்வர் கலரில் கொண்ட மாதிரி இருக்கும் பாருங்க. அதை செட் பண்ணோடனே பார்த்திங்களா, குந்தவை பாருங்க கொண்டை தானே போட்டுட்டு வருவா, இவளும் போட்டு வந்துட்டா பாருங்க அப்படின்லாம் சொன்னோம். ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அந்த நிமிஷம். ஸோ எப்போவுமே வந்து உங்களுடைய ஆசைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ கண்டிப்பாக அது நிறைவேறும். அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். இனிமேல் வந்துட்டு நம்ம போட போகிற அந்த வீடியோஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டோடைய கால்குலேஷன் எல்லாமே நான் இந்த பொம்மைக்கு வச்சே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய அந்த 2023 வருஷம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதுசான ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புதுசாக அந்த ஒரே நாளில் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். நானும் ஜாலியாக ஹாப்பியாக அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.